ஏம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவிய ஒரு 3 நொங்கு வாங்கியாந்து கொடுத்தாங்கம்மா. உடனே சரி ரொம்ப நொங்கு தந்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி நொங்கு சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா, புளியக்கடை என்ன பண்ணுது, ஏம்மா ஏதாவது வித்தியாசமா செய், ஏதாவது வித்தியாசமா செய்யின்னாவ. உடனே எனக்கும் அவிய சொல்லும்போது நமக்கு மனசுக்குள்ள ஏதோ பெரிய செஃப்ன்னு நினச்சிக்கிட்டு, சரி இன்னைக்கு வித்தியாசமா எதையாவது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்துல ஒரு 10 வீடியோவுக்கு மேலே பார்த்தேன். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நொங்கு பாயாசம் செய்தாவ, இல்லைன்னா நொங்கு மில்க் ஷேக் செய்தாவ. கிட்டத்தட்ட 2க்குமே இந்த எல்லா பொருளும் ஒன்று தான். ஒன்று ஆற வச்சுருக்காவ, ஒன்று சூடாக வச்சுருக்காவ. எனக்கே தெரியும் இந்த நொங்கு வந்து பாலில் சூடாக போட்டோம்னா அது வந்து இப்போ திரிஞ்சு போயிடும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ சொன்னதை கேட்டுட்டு நானும் பார்த்தேன் 10 வீடியோ. அதுக்கப்புறம் சரி எப்போ பாரு 2 ஒன்று இந்த 2 தான் இருக்குது, பாயாசம் இருக்குன்னு மில்க் ஷேக் இருக்குது, எது செய்யட்டும் அப்படின்னு. அப்புறம் 2யும் தூத்து பார்த்துட்டு சொல்லாவ, எனக்கு பால் வாசனையாக வரும், எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டாள்வ. இது முதலே செஞ்சுருக்கலாமா, இப்போ நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு, நொங்கா சாப்பிட்டா தான் நமக்கு இப்போ நல்லாயிருக்கும். அது வாசனை எப்படி இருக்குது தெரியுமா, அப்படி மணக்கு நொங்கு பிக்கும்போது. அப்படி இருக்கும்போது அது எதுக்கு பாயாசமாகவும் அந்த இதாகவும் அதாகவும் செஞ்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடணும், அப்போ தான் அதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கும் பிச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி மாவு அரைச்சேன்னா காலையில் பெரிய கதையாகி போச்சு. என்ன கதை தெரியுமா, நானும் உளுந்த போட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கேன், அரிசி அப்படியே முழுசாக கிடக்கு, தண்ணி தனியாக நிற்கி, கிரைண்டர் வந்து கல் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கு. 1/4 மணி நேரமாக அப்படி தான் ஆடிட்டு இருக்கும் போல இருக்குது, கரண்ட் பில்லுக்கு பிடிச்ச கேடு. அதுக்கப்புறம் பார்த்து இந்த இது லூஸாக இருந்திருக்கும் போலிருக்கு, மேலே டைட் பண்ணது வந்து லூஸாக இருந்திருக்கு போலிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரில் இருக்க மாவெல்லாம் தூக்கி திருப்பி சட்டியில் கொட்டி, அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு, என்ன இருந்தாலும் அந்த கழுவுனா தான் அந்த எப்படினாலும் அந்த அரிசி 1 2 அதுக்குள்ளே இருக்கும் பற்றிலாம் அது சரியாக டைட் ஆகலைன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி அரிசியை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஓட்ட விட்டேன். ஆனாலும் அது சரியாக வரல. அங்கே பாருங்க அரிசி அங்கங்கே 1 2 கிடக்க தான் செய்யுது. இன்றைக்கி என்ன நிலவரம்னு எனக்கு தெரியல, நான் செஞ்ச குத்தமா இல்லை வேறு எதுமான்னு தெரியல. இன்றைக்கி மாவு அரைச்சது அப்படி தான் அரைப்பட்டிருக்கு. எப்போவும் 1 மணி நேரத்தில் அரைக்க மாவு இன்றைக்கி வந்து அரைச்சிருக்கு ஒரு 2 மணி நேரமாக. சீக்கிரமாக அந்த மாவை காலி பண்ணணும். அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வேறு என்ன பண்ணுச்சு, உள்ளேயே போக மாட்டேக்கு. நேற்று வறுத்து வச்ச பருப்பு, அதான் நீங்கள் வெளியில் கிடந்தது போதும், முதல்ல டப்பாக்கில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பிடிச்சி அடைச்சிருக்கு பார்த்துக்கிடுங்க. இல்லைன்னா கிடப்பா ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்பவும் போல் நமக்கு தோசை தான். எங்கள் வீட்டுக்காரர்களுக்கும் ஒரு 3 தோசையை சுட்டு வச்சுட்டு நம்மளும் தோசை ஆட போகிறோம். தோசைக்கு என்ன குழம்பு தெரியுமா, அதே தண்ணி குழம்பு, தக்காளி குழம்பு. தண்ணியாக வச்ச தக்காளி குழம்புன்னு அம்மா, அது நான் நினச்சேன் தக்காளி குழம்பு சரியாக வராதுன்னு பார்த்தேன். ஆனால் தோசைக்கு வச்சாச்சு, 2 நேரம் சோத்தா சாப்பிட்டாச்சா, அது இன்னும் நாளைக்கு வந்துச்சுன்னா 2 in 1 4 in 1 5 in 1 கொண்டாலும் ஆக்கிடுவேன்னு நினைக்கேன். ஆனால் தோசைக்கு மேலே அது தண்ணியாக ஊற்றும் போது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தானே உங்களுக்கு பாயசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு. உண்மையிலே இந்த தண்ணி குழம்பு தக்காளி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டு பார்த்துக்கிடுங்க. இனிமேல் அவ்வளோதான் நமக்கு வேலைன்னு.